மத்திய அமைச்சர் பங்கேற்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு புறப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி. புதுக்கோட்டையில் இந்த விழாவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். புதுக்கோட்டை பள்ளத்தீவில் நடைபெறக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் அந்த நடைப்பயணத்தோட நிறைவு விழா, தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கின்ற நடைப்பயணத்தோட நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்கு தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது திருச்சியில் தன் தங்கியிருந்த அந்த விடுதியிலிருந்து தற்போது சாலை மார்க்கமாக அந்த மாநாட்டு திரளுக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிறோம். குறிப்பாக இன்று வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக விமானத்திலிருந்து நான் தங்கிக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பதை மேற்கொண்டு தற்போது அந்த திரளுக்கு புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்திதான் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற ஒரு தலைப்புல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். எனவே இந்த நிறைவு விழாவில் நான் கலந்து கொண்டு தற்போது உரையாற்ற இருக்கிறேன் என்று இன்று காலை எக்ஸ் வலைப்பக்கத்துல அமித்ஷா தெரிவித்திருந்தார். அடிப்படையில தற்போது இன்றைய தினம் அந்த நிகழ்வுல பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக அவர் உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதே போல வாக்குறுதிகள் உள்ளிட்டது தொடர்பாக இன்று ஒரு முக்கிய உரை என்பது ஆற்றல் இருப்பதாக ஏற்கனவே அவரே அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில இன்று மாலை அந்த புதுக்கோட்டை நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய மூத்த நிர்வாகிகள் தற்போது மேடையில உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பாஜக தொண்டர்கள், மகளிர் அணியை சார்ந்தவர்கள் என்று ஏராளமானவர் தற்போது அந்த திடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே நேரடியாக தங்கு விடுதியிலிருந்து சாலை மார்க்கமாக அந்த திடலுக்கு சென்று அங்கு உரையாற்றிய பின்பு அங்கிருந்து மீண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாம் தங்கக்கூடிய விடுதிக்கு வர இருக்கிறார். அங்கே பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களையும் தனது சொந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளையும் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக மையக்குழு கூட்டம் என்பது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. எனவே இன்று நடக்கக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்துல பாஜகவுடைய தேர்தல் களம், என்னென்ன மாதிரியான தொகுதிகள் நாம் போட்டியிட வேண்டும், தன்னுடைய அரசியல் பயணத்தை எப்படி எடுத்துட்டு போகணும் உள்ளிட்ட தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு நாளை காலை அவர் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கம் கோயில் சாமி தரிசனம் என்பது செய்ய இருக்கிறார். அந்த சாமி தரிசனம் முடிந்த பிறகு பாஜகவுடைய மாநில அணி சார்பில் நடைபெற்றக்கூடிய அந்த மோடி பொங்கல் விழாவில் அவர் கலந்து கொண்டு பொங்கல் விழா முடித்த பிறகு அவர் மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறார். எனவே மத்திய உள்துறை அமைச்சருடைய பயணம் என்பது ஒரு முக்கியமான பயணமாக இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.